மின்னல் போகும் பறவைகளாய் நீயும் நானும் பிரிந்திடலாம் உலக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இங்கே பாருங்க, எங்கள் கஸ்தூரி வந்து இது கொடை மிளகாவை வச்சு ஏதோ முட்டை போட்டு அதான் முட்டை பொரியல் மாதிரி செய்ய போகிறாள், ஏதோ டிஃப்ரெண்ட்டாக. அது என்னன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காமிக்கல. ஏன்னா இது வந்து இப்போ மார்க்கெட் போயிருந்தாங்க நேற்று, நான் செய்ய போகிறேன், நான் வாங்கின்னு வந்திருந்தா. சரி, செய்யும் போதே நம்மளும் ஒரு வீடியோ எடுத்து அப்படியே உங்களுக்கும் ஷேர் பண்ணிடலாம், ஏன்னா நீங்களும் பார்ப்பீங்கல்ல அப்படின்றதுனால உங்ககிட்ட காமிக்கலான்றதுனால எடுத்தோம். அவள் உள்ளே இருக்கிற விதெல்லாம் ஃபுல்லாக எடுத்துக்கிறா. ஏன்னா வந்து காரம் அதிகமாக இருக்குன்ட்டு ஃபுல்லாக அது விதையெல்லாம் எடுத்துகிட்டு பொடி பொடியாக கட் பண்ணிவிடுவாளாம். கட் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் காமிக்கிறேன் அவள் எப்படி செய்கிறான்றத. நல்லா இல்ல வையங்க பாக்கத்து கத்தியா இப்போ நீ ஒரு போட்டு கீழே போட்டு பக்கம் வேஸ்டா போயிடும். பரவாயில்லையா? போட்டுன்னா அம்மா டாட்டி வாங்க போட்டுக்கோ. வச்சிருக்காங்க பாருங்க, பாலூர்ல கொடுப்பாங்க முட்டைய, அந்த மாதிரி நினைச்சிட்டான். அதை எடுத்து டபாலு கீ போட்டான். ஏன்டா கீ போட்ட? வாங்க போற யார் முட்டை வச்சதா? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கேப்சிகம் முட்டை பொரியலுக்கு வருஷம் கட் பண்ணி வச்சா பச்சையா சாப்பிட்றாங்களாம். நார்மலாவே குழம்பு வச்சாவே தொட மாட்டாங்க. சாப்பிடு, முழிக்காத, சாப்பிடணும். சாப்பிட்டு தான் பேஞ்சுக்கணும் அப்பால. ஏய் துப்பிட்ட எப்படி ஏமாத்தினா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொண்ணு கீர்த்தி சாப்பிட்றாலாம் பாருங்க, கையிலேயே ஒலிக்க வச்சுன்னு இருக்கா. இவ்வளோ ஏமாத்துறா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கடாயை வச்சாச்சு. இன்னைக்கு வந்து நாங்கள் அடுப்பில் தான் செய்கிறோம். ஏன்னா வந்து கேஸில் செஞ்சால் அந்தளவுக்கு கிளியரன்ஸாக தெரியல, அதனால் இன்றைக்கி அடுப்பில் தான் செய்கிறோம். இங்கே பாருங்கள், எண்ணெய் ஊற்றியாச்சு தேவையான அளவுக்கு. அதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கிறா. இது வந்து கஸ்தூரியோட ஸ்டைல், கேப்சிகம் முட்டை பொரியல். ஆமாம், எல்லா ஸ்டைலாம் இருந்தாலும் உங்களுக்கோசம் இதை நாங்கள் காமிக்கிறோம். கருவாடு குழம்பு கறி, அது நெக்ஸ்ட் வீடியோவில். இந்த வீடியோ பார்க்குறேங்க, நெக்ஸ்ட் வீடியோ ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோ என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, அதனால தான் அடுப்பு பற்ற வச்சுருக்கோம். களியும் கருவாட்டு குழம்பும் செய்ய போகிறோம் இன்றைக்கி, கிராமத்து ஸ்டைலில். சரிங்களா? இப்போ கடுகு பொரியுது. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் மட்டும்தான் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா வெங்காயம் ரேட் அதிகமாக இருக்குது, அதனால் அளவு கம்மியாக போடணுன்றது அவசியங்க. பாருங்கள், வெங்காயமும் கறிவேப்பிலையும் உருவி வச்சுருக்காங்க. போதும், கடுகு தீஞ்சு வாசனை கஸ்தூரி பொரிஞ்சிச்சு. ஃபுல்லாக பொரிஞ்சதுனால தான் அந்த வாசனை வரும். இதில் வந்து நீங்கள் மிளகாலாம் போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இதுவே வந்து காரமாக தான் இருக்கும். மிளகாவே கொடை மிளகா தான் இதுவே, அதனால சொல்கிறேன். வேணும் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுன்றவங்க ஆனால் யூஸ் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாவோ இல்லை காஞ்சி மிளகாவோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து இன்றைக்கி மிளகா சேர்க்கலை. விறகு வைக்காதன்னா நிறைய விறகு வச்சுட்டா இப்போ கரண்டி பிடிக்க முடியும். பார்த்துக்கோங்க. எங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். சும்மா ஒரே ஒரு 10 நிமிஷம் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா டக்குன்னு வெறுப்பாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை செய்யலாம். ரொம்ப நேரம் வேலைலாம் கிடையாதுங்க. அப்படியே கேப்சிகம் மறைஞ்சுமா, ஒரு வெங்காயம் மறைஞ்சி எண்ணெயை கடுகு போட்டு தூக்கி போட்டு ஈஸியான முறையில் கொடை மிளகாய் முட்டை அப்புறமா பொடி மாஸ், ஓகே இது பேர் வச்சுக்கலாம். அவனே வச்சுக்கணும். நீ செய்கிறே தவிர பேர் சொல்லலை, அதனால் நான் சொல்லிட்டேன். கொடை மிளகா முட்டை பொடி மாஸ் எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். நான் ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், சும்மா கொஞ்சம் உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், போர் அடிக்காமல் இருக்குன்னு பேசுகிறேன். கல்யாணம் பண்ணின்னு வந்துட்டு ஃபஸ்ட் டைம் அடுப்பில் செய்யறதுக்கு அவசியமே ஒரு செட்டு குண்டா ஒன்று கடாய் ஒன்று
இது ரெண்டுமே நானும் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும் போய் எடுத்தது. அதனால் ஒரு ஞாபகார்த்தமாக அப்படியே வச்சுன்னு இருக்கேன். குண்டாமும் அப்படியே தான் இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா அம்மா வீட்டில் கொடுத்ததுலாம் சில்வர் சாமா, அது வந்து அடுப்பில் வைக்க முடியாதுல்ல. வெங்காயம் உரிக்க சொன்னால் அழுவுறா. ஆமாம் கரெக்டு. இன்னைக்கு ஒரு 2வது நாளாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் என்ன பண்ணுறது பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அரை வேக்காடு ஆயிடுச்சு நல்லா பாருங்கள். இன்னும் வதங்கணும். அதனால் இப்போ வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறா. அப்படி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வதக்கும் போதே நல்லா வாசனையாக இருக்குது. சீரியஸாகவே நான் வீடியோ கோகோஸ்லாம் போய் சொல்லலை, உண்மையாலுமே சொல்கிறேன். நீங்கள் செஞ்சு பாருங்கள். சிம்பிளாக தான், ஒரு 10 நிமிஷம் வேலை தான் இது. நாங்கள் உட்காந்து வேலை இல்லைன்றதுனால அடுப்பில் செஞ்சுன்னு இருக்கோம். உங்களுக்கு வந்து கேஸ்லேயே கூட நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் நல்லா இருக்குது. இன்னும் செய்யலை, வாசனையே சொல்கிறேன். டேஸ்ட் உப்பு இதுதான்னு பார்த்துட்டேன். அதே மாதிரி நல்லா வதங்கிட்டு காரம் தெரியல குடை மிளகாவில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கி வந்துச்சு. இப்போ வந்து இதுக்கு வந்து நாங்கள் 4 முட்டை சேர்த்துக்கிறோம். குடை மிளகா வந்து 4 குடை மிளகா தானே கத்திரி, 4 குடை மிளகா போட்டோம். அதே மாதிரி 4 முட்டை, ஒரு குடை மிளகாய்க்கு 1 முட்டைன்ற மாதிரி நாங்கள் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு நீங்கள் எப்படி வேணுமோ நீங்கள் நிறைய வேணாலும் சேர்த்துக்குங்க, கம்மியாக வேணாலும் உங்களுக்கு மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. எங்களுக்கு வந்து இந்த அளவு போதும். அதனால் சீரியஸாகவே சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்குது வாசனை. நாங்கள் லாஸ்ட்டாக வந்து உப்புலாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு தான் வந்து நாங்கள் முட்டையை உடச்சி ஊற்றுறோம். நீங்களும் அதே மாதிரியே பண்ணுங்கள். சும்மா சிம்பிளாக பசங்க கூட செய்யலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்க, பேச்சுலரு அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட கற்றுக்கலாம். கஸ்தூரியோட சமையல்லாம் அப்படி தான் இருக்கும், பேச்சுலர் சமையல். ஈஸி மெத்தடில் இங்கே பாருங்கள், உங்களுக்கு நல்லா கிளியராக கேட்டுங்க. டிப்ஸ் உங்களுக்கு தராங்க. உடச்சி ஊற்றி கொஞ்ச நேரம் போட்டு தான் கலரணும். களி களிக்கலாம். சைடிஷ் இதுக்கு நீங்கள் ரசம் சாம்பார் வைக்கலாம், கீரை நல்லா இருக்கும், அதெல்லாம் வச்சு நல்லா இருக்கும். குடை மிளகா, முட்டை, பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், பிளேட்டில் மாற்றிட்டு நாங்கள் டேஸ்ட் பண்ணுறதை காமிக்கிறோம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கேக் வெட்டுறாங்களாம் முட்டை பொடி மாஸில் வச்சு. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. செம்மையாக வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி ஆச்சு. அப்படியே ஒரு போஸ் கொடுமா தூக்கு. கேக் வெட்டுறாங்களாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ இவங்க தொல்லை தாங்க முடியல. டேஸ்ட் எப்படி இருக்குது, டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள். ஆஸ்னி வாய் வேர்க்குது இப்போ. ஆஸ்னி எப்படி இருக்குதுமா? செம்மையாக இருக்கா?